ஹலோ அண்ணா நான் திவ்யா பேசுறேன். சொல்லுமா. அண்ணா அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. சுதா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். என்னாச்சுமா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறாங்க. ஐசியூல வச்சிருக்காங்க. 20,000 கட்ட சொல்றாங்க. அம்மா எங்கம்மா? இங்க தான் இருக்காங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் வாண்ணா. அடாதம்மா, ஒன்றும் ஆகாது. தைரியமா இரு. நான் காலையில பணத்தோட வரேன். மாமா அவங்க வர சொல்றேன். பயப்படாத. கார்த்தி, நான் பூஜா பேசுறேன். பூஜா, என்னாச்சு? 2 வாரமா உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. வீடு வேற பூட்டி இருந்தது. எங்க போன நீ? நான் நேர்ல சொல்றேன். நம்ம விஷயம் வீட்ல தெரிஞ்சிடுச்சு. எனக்கு என்ன பண்ணதுனே தெரியல. என்ன பெங்களூர் கூட்டிட்டு போயிட்டாங்கடா. இப்பதான் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது. இது அம்மா ஃபோன் வேற. நேத்து தான் இங்க வந்தோம். நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்டா. எனக்கு என்ன பண்ணதுனே தெரியல. நம்ம யூஸ்வலா மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரம் வந்துரு. ஸ்டாண்டர்ட்ப்பா. அந்த பைக்கை நிறுத்து. ஏய் நிறுத்தியா? வா போய் ஐயோ போய் பாரு. ப்ளீஸ் சார், அர்ஜென்ட்டா போய் சார். போய் ஐயோ போய். வா. ஹெல்மெட் இருக்குல்ல, போட மாட்டியா? இல்ல சார், அது எந்த ஊரியா? திருச்சி சார். என்ன வேலை பார்க்குற? ஜாப் தேடிட்டு இருக்கேன் சார். ஏய் என்னைய பாடல? நீ குடிச்சிட்டு ஓட தான் உன் பிள்ளைக்கு கவர்மெண்ட்ல சைக்கிள் கொடுத்தாங்க. குடிக்கிறதுனால தான் கவர்மெண்ட் சைக்கிள் கொடுக்குது. போய் தொலை. சார் 100 ரூபா தான் சார் இருக்கு. போ. ஓ மேட்ரு என்னையா சொல்லு. ஊர்ல அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கடா. 20,000 ரூபா பணம் கட்ட சொல்லியிருக்காங்கடா. கொஞ்சம் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ்டா. நீ சென்னை வந்ததுலேருந்து எல்லா செலவும் நான் தாண்டா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்லடா. அந்த விஷயம் கூட உனக்கு நல்லா தெரியும். நான் என்ன பண்ணுறது சொல்லு ப்ளீஸ்டா. வேற பக்கம் ஏதாவது ட்ரை பண்ணடா. சொல்ல மறந்துட்டேன்டா. ஈவினிங் 6:30 எனக்கு பைக் வேண்டாம் ப்ளீஸ். அர்ஜென்ட்டாக வெளில போகணும், கொண்டு வாடா. வைஃப்னா பயமா இருக்காத பின்ன. ஐயா ஐயோ, அரவிந்த் 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 ஆட்டோ. என்னாச்சு? கீழே விழுந்த தூக்குப்பா. ரத்தமா போய் கிடக்கு. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுப்பா சீக்கிரம். எங்கடா வந்துட்டு இருக்க? பூஜா, நீ முதல்ல வீட்டுக்கு போ. முக்கியமான விஷயம். ஊர்ல அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு வரேன், புரிஞ்சுக்கோ. அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? 1 மாசம் தள்ளி போயிடுச்சுடா. என்னடி சொல்ற? ஐயோ, என்ன புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். இனிமே நான் எங்க வீட்டுக்குலாம் போக முடியாது. என்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடு. இல்லைன்னா நான் இங்கேயே செத்துருவேன். நான் அப்பாவை போய் பாப்பனா இல்ல உன்னை வந்து பாப்பனாடி? முதல்ல நான் சாவுறேன், அப்புறம் நீ சாவு. ஏன்டா கோவமா பேசுற? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்கிட்ட சொல்லாத. என்கிட்ட 10 பைசா இல்லடி. வெய், வச்சு தொலை. வரேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. சாப்பிட்ட சாப்பாடுல உடம்புல எடுத்துக்கிட்டா உடம்பு கெட்டு போயிட்டு, சம்பாதிச்ச பணத்துல நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழு, மத்தவங்களை வாழ வச்சுட்டு வாழு. ஐயோ, திருட என் சைனா எடுத்து போறான், பிடிங்களே.
சீக்கிரம் சீக்கிரம் வேகமா வர்றது The number you have called is switched off. Please try later. நீங்கள் அழைத்த எண் switched off செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் மீண்டும் முயற்சிக்கவும். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்கும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் தைரியம் இருக்குன்னா வரப்போகிற பிரச்சனையே இல்லை. உன்னோட பிரச்சனைக்கு இது தீர்வு கிடையாது. வா, பிரச்சனையை கண்டு ஓடாத, அது உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். திரும்பி நெல்லு, அது உன்னை பார்த்து பயப்படும். வாமா, இந்த வயசில் உனக்கு என்னம்மா பிரச்சனை? தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு ஒன்று தெரியுமா? கோழைங்களால் தற்கொலை பண்ணிக்க முடியாது. அவனுக்கு என்ன பிரச்சனையோ அவன் கண்டிப்பாக உன்னை தேடி வருவாம்மா. நீங்கள் 3 பேரும் நல்லா இருப்பீங்க. இந்த அக்கா சொல்கிறேன், இந்த அம்மா சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்கணும். வாடா.